யாழ்ப்பாணத்திலே வழியே வருகின்ற அனைத்து பத்திரிகைகளும் உண்மையிலே அந்த நடைபெற்ற சம்பவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் செய்திகளை பிரசுரித்திருந்தன. அதைவிட வருகின்ற ஊடகம் சிவசேகம் கூட அந்த செய்தியினை எடுத்திருந்தார்கள். உண்மை சக்தி சிவசேகம் சக்தி மற்றும் சிவச அலைவரிசைகள் அவர்களுக்கும் உங்களுடைய உண்மையிலே பொறுப்புடன் செய்யப்படுகின்றமைக்காக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கல்வி சமூகத்துக்கும் மற்றும் எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு விழுந்த ஒரு பேரிடியாகத்தான் இங்கே நோக்கப்படுகின்றது. இதுவரைக்கும் அந்த சம்பவம் தொடர்பாக எந்தவித விசாரணைகளோ அல்லது அந்த விசாரணைகள் பின்னர் சம்பந்தப்பட்ட நபர்கள் யாரும் சூத்திரதாரிகள் யாரும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான முன்னெடுப்புகளை நடைபெறுவதாக தெரியவில்லை. அதுக்காகத்தான் இந்த பைசரிவு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலால் இந்த பைசரிவு போராட்டம் நடத்தியமையை கூட இன்று பெரும் அச்சுறுத்தல்களை மாணவர்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட நபர்கள் யாரென்றே அடையாளம் தெரியாத நபர்கள் அந்த நிகழ்வை முன்னிலை நடத்திய மாணவர்களை விசாரித்துக் கொண்டுள்ள சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகளவான அடையாளம் தெரியாத நபர்கள் பல்கலைக்கழகத்தின் பிரதான வீதியிலும் விடுதியினுடைய பிரதான வீதியிலும் உலா வருவதை நாங்கள் காண்கிறோம். பெரியொரு பிரச்சனைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வி சம்பவம் தள்ளப்பட்டுவிட்டது. எங்களுடைய கோரிக்கை என்னென்று சொன்னால், அன்று நடந்த சம்பவம் நாளை ஒரு பல்கலைக்கழக இன்னொரு மாணவனுக்கு நடக்கலாம், அல்லது எங்களுடைய வெளியொரு சமூகத்துக்கு நடக்கலாம். யாராவது நாளுக்கு நடந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்? இதுவரைக்கும் எல்லோரும் மௌனித்து போயிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகங்கள் கூட இந்த சம்பவத்துக்கு ஒரு எதிர்ப்பு கருத்தை கூட வெளியிடவில்லை. உண்மையிலே மிகவும் வேதனையாக இருக்கின்றது. எங்களுக்கு யார் இந்த ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு யார் பாதுகாப்பு அல்லது வெளி சமூகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய நபர்கள் யார் சொல்லி அந்த ரீதியில் தான் இந்த பயிர்கரிப்பு மிகவும் வலுவானதாக நாங்கள் இனிவரும் காலங்களிலே அதனை கொண்டு செல்ல இருக்கின்றோம். வேறு வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து அந்த பயிர்கரிப்பு போராட்டம் இன்னும் வலுவடைந்து செல்லும். அந்த பயிர்கரிப்பு போராட்டம் எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிறுத்தப்பட மாட்டாது என்பது